friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ QDs. அதாவது இந்த ப்ரெஷர் வாஷர் நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு. அப்கிரேட் அப்படின்னா ஆல்ரெடி அப்கிரேடட் தான் வெர்ஷன் தான் இது. அப்கிரேட் அப்படிங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ்ல இருந்து அப்கிரேட் ஆகிறது கிடையாது. என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த QD உடஞ்சிரும். பெரும்பாலும் இந்த ஃபில்டரும் அடிக்கடி உடஞ்சிரும். அதனால இது பர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம என்ன கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த QDக்கு பக்கத்தில் இந்த ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கீழே ஃபில்டர் கொடுத்தாலே ஒரு நல்ல ஹெவியான ஃபில்டர் நம்ம வந்து பக்கெட்டில் அல்லது இன்லைன்லேயே கொடுத்துட்டா ஃபில்டர் நல்ல ஃபில்டர் கொடுத்துட்டா இங்கேருந்து இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இது மெஷினில் அட்டாச் ஆகிடும். இதை நீங்கள் லைஃப் லாங் கழட்ட வேண்டியதில்லை, அப்படியே இருக்கும். இந்த QD வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், சிம்பிள். இதை வந்து டேரெக்டாக நம்ம வாட்டர் லைனில் லிங்க் பண்ணி ஒரு எல்போ கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. அதை கரெக்டாக கழட்டுறதுக்கு இது மட்டும் கழட்டிட்டு போயிடலாம். இது அப்படியே இருக்கும். என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இதோடைய த்ரெட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த த்ரெட்ஸ் நாளடைவில் உப்பு தண்ணியாகுதோ இந்த சால்ட் டெபாசிட் ஆகி இந்த த்ரெட்டெலாம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சும்மா நம்ம வேறு கழட்ட முடிக்கிறதுனால கரெக்டாக நீங்கள் வச்சு ப்ராப்பராக த்ரெட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், லாக் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு லாக் ஆகிடுது. அதே போல் டெலிவரி லைன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டெலாம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த டியூபு வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக்காக தான் ஆகிருக்கு. உள்ளே வந்து ஒரு அலுமினியம் உங்களுக்கு ஃபைலிங் கொடுத்துருந்தாலும் இதில் போட்டு எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த த்ரெட்டும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த த்ரெட்டும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த வாஷர் இருக்குது இல்லையா, இந்த வாஷர் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் குறைய லீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு QD, இது வந்து Starq QD. இது நான் இதோடைய டிஸ்கிரிப்ஷனும் லிங்கில் கொடுக்குறேன். இது ஜெஃபயர் கம்பெனியோடைய QD, இதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அமேசானில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வேறு சிம்பிளாக சும்மா கையிலே த்ரெட் பண்ணிங்கன்னா போதும், அதை விட அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும். அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம த்ரெட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டிங்கை இதில் நம்ம கொடுத்துடலாம் ஈஸியாக. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவிக் டிஸ்கனெக்ட் இப்படி எடுத்தால் ஃபர்க்னு வந்துடும். இந்த மாதிரி இது மேல் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க, இது ஃபீமேல் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். சரி, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுங்களா, இந்த QD இதோட முடிஞ்சது. ஓகே, இது கன்னோட சேருது. இது கன்னுக்கான இன்னொரு அட்டாச்மெண்ட் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் ரெகுலர் பாருங்கள். த்ரெட் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் த்ரெட் பண்ணோம் கொடுத்துருந்தாலும் இந்த த்ரெட்ஸ் எல்லாமே சும்மா அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த மிஷின்ட்டு இல்லை, எந்த மிஷினாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை சும்மா நீங்கள் கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இதெல்லாம் தனியாக கிடைக்காது. கையில் மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணுறது எடுத்துருவீங்க. அதனால் இதை விட்டுட்டு இது வந்து நம்ம வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இதுக்கு இந்த மேல் ப்ளக்கு இதை வந்து இதில் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக இதை வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இந்த செகண்ட் சைடு இந்த ஃபீமேல் QDயை வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக ஃபிட் ஆகும். ஃபிட் பண்ணிவிட்டு கை டைட் இருந்தால் போதும், ஒன்றும் ஸ்பேனர்லாம் தேவையில்லை. அதே நான் அந்த மிஷினுக்கு பண்ணேன் இல்லைங்களா, அதே மாதிரி அவ்வளோதான், பர்ஃபெக்ட் QD ஆயிடுச்சு. இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு காமனாக நீங்கள் இந்த பாடி மட்டும், அதாவது ப்ரெஷர் வாஷர் கம்பெனியில் கொடுத்த ப்ரெஷர் வாஷரோட பாடி மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஹார்டாகிடும். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக லாக் ஆன வந்தீங்க, உங்களால் வந்து இப்படி திருப்ப முடியாது. சுவேல்னு சொல்லுவாங்க, சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்காது இப்படி ஸ்மூத்தாக.
ஃபுல்லாக கேபிளோட சுற்றுவோம், சரி டியூபோட சுற்றுவோம். உங்களால் சுற்ற முடியாது, அங்கேருந்து இங்கே வண்டியிலையோ வேறு எங்கேயும் மோதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து குயிக் டிஸ்குவிடி இதான் கியூடி பண்ணுறதுனால இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பேரிங்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் உள்ள வருதுங்களா, இது வந்து ஃப்ரீயாக சுற்றும். அதெல்லாம் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்வைவல் பண்ணிக்கலாம், எத்தனை முறைனா கியூடி டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக ஒரு இடத்துல வந்து மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கியூடி இது வந்து 3/4 இன்ச் கியூடி, இது 1/4 இன்ச் கியூடிங்க. இது என்ன டிஃப்ரென்ஸு, இது எங்கே கிடைக்கும், இது எல்லா கியூடிஸ் எங்கே கிடைக்குங்கிறதுலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும். இது 3/4 இன்ச், இது 3/4 இன்ச்சு, இது 1/4 இன்ச்சு, 1/4. இது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னில் நம்ம வந்து டீட்டாச் கழட்டிக்கலாம் இல்லையா, கழட்டிட்டு இந்த கியூடியை இங்கே ப்ரெஸ் ஃபிட் பண்ணணும். என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதில் வந்து இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். என்ன பெனிஃபிட் இதில்னு கேட்டிங்கன்னா இதில் ஒன்று நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் 2 வகைகள் பெனிஃபிட் என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஃபோம் கேனன். அந்த ஃபோம் கேனன் சொன்னேன் இல்லைங்களா, ஃபோம் கேனன்னா ஷாம்பு அதில் ஊற்றி நீங்கள் பிளாஸ்ட் பண்ணால் ஃபோம் ஸ்ப்ரே வரும். அதுவும் நீங்கள் குயிக் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், முடிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு மேல் ப்ளக்கு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல் ப்ளக்கு 1/4 இன்ச் மேல் ப்ளக்கு, இது உங்களுக்கு வந்து 1/4 இன்ச் ஃபீமேல் ப்ளக்கு. இதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டா பர்மனெண்ட்டாக இது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நான் எது சொல்கிறதும் பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் கிடச்சிரும். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சுங்க. இதை நீங்கள் இதில் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனால் த்ரெட்டு டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு வந்து எல்லா பொருளுக்கான லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு முடிஞ்சது. ஃபோம் கேனன் கனெக்ட் பண்ணும்போது அதுலேயும் இது மாதிரி மேல் ப்ளக் இருக்கும். அந்த மேல் ப்ளக் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபீமேல் ப்ளக்கில் கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அட்லாஸ்ட் எல்லாமே ஸ்மூத் யூசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கொஷின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கியூடிஸ் இதை வச்சு எப்படி நம்ம ப்ரெஷர் சிஸ்டமாக அப்கிரேட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடைய வரேன். ஃபோம் கேனன் என்னென்ன இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பாய், தேங்க்யூ.